நம்ம தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க சீஷர்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்திற்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. யுத்தங்கள் நடக்கும், அங்கங்கே பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், பொய்யான தீர்க்கதரிசிகள் வருவாங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து மிக பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அக்கிரமம் மிகுதியாவதினாலே கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னா, அநேகருடைய அன்பு தணிந்து. அன்பு சொல்லுங்க, அன்பு. 3 எழுத்து அந்த மந்திரத்தை முழுமையாக விவரிக்க முடியாது, அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக விவரிக்க முடியாது. ஆனால் அது இல்லை என்றால் நம் வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தையே நடத்துகிற ஒரு சக்தி, ஒரு எரிபொருள், ஒரு நெருப்பு, ஒரு அக்கினி. அந்த அன்பு என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை முழுமையாக விவரிக்க முடியாது. ஆனால் அது இல்லை என்றால் நம் வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தம் கிடையாது. அன்பை பற்றி நாம் அநேகம் சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு பவுல், அன்பே பெரியது, அன்பே பெரியது. இவள் எல்லாவற்றை காட்டிலும் அன்பு பெரியதல்ல, அன்பு பெரியதல்ல. சிஸ்டர், பிரதர், தம்பி, அன்பு பெரியதல்ல, அன்பே பெரியது, அன்பே பெரியது. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட், கிரேட் அல்ல, கிரேட்டஸ்ட். அன்பே பெரியது. ஒருத்தர் சொல்றாரு, சாத்தான் வந்து இருளின் தூதனாக வருவான். வந்து இந்த உலக மக்கள் கிட்ட என்ன சொல்றான், இந்த உலகத்துல பெருசு எதுன்னா மணி, துட்டு, காசு. இந்த உலகத்துல பெரிய விஷயம் எதுன்னா புகழ், சிற்றின்பங்கள், பதவி, அதிகாரம். அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு இதுதான் பெருசுன்னு சொல்லி ஜனங்களை மோசம் பார்க்குறாங்க. அதே பிசாசு வேஷத்தை மாத்திக்கிட்டு ஒலியும் தூதனா வந்து கிறிஸ்துவ கிட்ட சொல்றான், இந்த உலகத்துல பெருசு அந்நிய பாஷை தான், தீர்க்க தரிசனம் சொல்றது தான், ஆவிக்குரிய வரங்கள் தான் பெரிது, தான தர்மம் பண்றது தான் பெருசு, மற்றவங்களுக்காக சாவறது தான் பெருசு, தியாகம் பண்றது தான் பெருசுன்னு சொல்லி சொல்லி கிறிஸ்துவனை ஏமாத்துறான். இதெல்லாம் பொய். மெய்யது, மெய்யது அன்பே பெரியது, அன்பே பெரியது. ஏன் அன்பே பெரியது? ஏன் அன்பே பெரியது? ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் அன்பே பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதனாலதான் அன்பு பெரியது. பைபிள்ல தேவனை பற்றி சொல்லப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த 2 குணங்களால தேவனுடைய சுபாவங்கள் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்கவே முடியாது. அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவன் இணைந்திருக்கிறார். அவர் வெறும் பரிசுத்தம் உள்ளவராகவே இருந்திருந்தால் நாம் எல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ணணும்னு போட்டு இருப்பாரு. என்ன அவர் பரிசுத்தர், பரிசுத்தமாக இருக்கணும், இல்லைன்னு அவர் கதை முடிஞ்சது. ஸோ அவர் பரிசுத்தம் உள்ளவராக மட்டுமே இருந்திருந்தால் பாவிக்கு எந்த நம்பிக்கையும் தராது அது. ஒருவேளை அவர் அன்பானவராகவே மட்டும் இருந்திருந்தால் எல்லாரும் கெட்டு போயிருப்பாங்க. ஏன்னா யாரும் தண்டிக்க மாட்டார்.
ஸோ தேவனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே வீணாய் போயிருக்கும், உலகமே கெட்டு குட்டிச்சுவராய் போயிருக்கும். ஆனால் தேவன் அன்பானவராக மட்டுமே அல்ல, பரிசுத்தம் உள்ளவராகவும் இருக்கிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவராக மட்டுமே அல்ல, அன்பாகவும் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ இந்த விசுவாச பாடசாலையில் ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான முக்கியமான சத்தியம் என்னவென்றால் அன்பு கூறுவது. கிறிஸ்தவ பாடசாலையில் அல்லது விசுவாச பாடசாலையில் ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான முக்கியமான லெசன், பாடம் என்னவென்றால் அன்பு கூறுவது. அன்பு கூறுவது எப்படி என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு கூறுவது எப்படி என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? யாரு? அவர் பேரு தேவன். மூவொரு தேவன் நமக்கு அன்பு கூறுவது எப்படி என்று கற்பித்திருக்கிறார். அவராலே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்ததன் மூலம் அன்பு செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். குமாரனாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்ததின் மூலம் அன்பு செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அந்த தேவ அன்பை நம்முடைய இதயத்திலே பொழிந்ததின் மூலமாக அன்பை கற்றுக் கொடுத்தார். அன்பு செய்வது எப்படி என்று நாம யார்கிட்ட கத்துக்கிறோம்? யார்கிட்ட கத்துக்கிறோம்? தேவனாலே ஒரே பேரான கொடுத்து அன்பை காட்டார். இப்படி நேசிக்கணும்பா, இப்படி நேசிக்கணும் மக்களை. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்ததன் மூலமாக இப்படி நேசிக்கணும் ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அதான் 1 யோவான் நாம் படிக்கிறோம். அவர் நமக்காக உயிரையே கொடுத்தபடினாலே நாமும் அப்படியே நம்முடைய சகோதரரில் அன்பு கூறப்படுவோம். அவர் எப்படி உயிரை கொடுத்து நம்மளை நேசிச்சாரோ அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் நேசிங்கப்பா. இந்த அன்பு கூறுகிற இந்த அற்புதமான செயலை நம்ம கற்றுக் கொடுத்தது யாரு? தேவாதி தேவன், மூவரு தேவன், மூவரு தேவன். கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் என்ன மார்க்கம்? அது என்ன மார்க்கம்? அன்பின் மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் அது அன்பின் மார்க்கம். அப்படிப்பட்ட அன்பு கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்படின்னா என்ன மீனிங் கொடுக்குதுன்னா, அது ஒரு காலத்தில் தேவனுக்காக பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த அன்பு நாட்கள் போக 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 என்ன அப்படியே சில்லை வைப்படும். அன்பு என்பது ஒரு எரிபொருள். அது எரிந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அன்பு என்பது ஒரு எரிபொருள், அது ஒரு நெருப்பு, அது ஒரு தீ, அது ஒரு ஜுவாலை. அவர் சொல்றாரு, சாலமோன் ஞானி சொல்றாரு, உன்னத பாட்டு 8:6-7 என்ன சொல்றாரு? அன்பு என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட ஜுவாலை அப்படின்றார். தேவனால் உருவாக்கப்பட்ட ஜுவாலை. அந்த ஜுவாலை எரிந்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், குடும்பங்கள் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருக்கும். அந்த அன்பினுடைய ஜுவாலை தணிந்து போனால் வாழ்க்கை செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனை தொட்டு பார்த்து ஜில்லுன்னு பாடி சில்லுன்னு இருந்தான்னு அர்த்தம், செத்துட்டான், உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. அன்பு என்ற அந்த வெப்பம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை செத்து போச்சு பிரதர், அவ்வளோதான், செத்து போச்சு. அன்பு தணிந்து போனால் வாழ்க்கை தரங்கெட்டு போகும். அன்பு தணிந்து போனால் வாழ்க்கை தரங்கெட்டு போகும். அன்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அன்பு அதானே எல்லாம். லைஃப் வித்தவுட் லவ் ஜீரோ. லைஃப் வித்தவுட் லவ் ஜீரோ. ஏன்னா காட் இஸ் லவ்.
தேவன் அன்பாக இருக்கிறார். லவ் இல்லைன்னு என்ன அர்த்தங்க? காட் இல்லை. காட் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. காட் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஸோ லைஃப் வித்தவுட் லவ் ஜீரோ. அன்பு இல்லாத வாழ்க்கை அது ஒரு பூஜ்ஜியம், பிரயோஜனமற்ற வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். அன்பை பற்றி அப்படியே செதுக்கி இருக்கிறாரு. யாரு? பவுல். அது ஒரு அன்பின் காவியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஒரு அன்பின் காவியம். அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறார். அன்பனுடைய குணநலன்கள் என்ன, அன்பு எவ்வளவு முக்கியம், அது இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நம்முடைய பவுல் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். அன்பு அன்பு அன்புன்னு சொல்றேனே, இது மாமூல் அன்பு அல்ல. இந்த அன்புக்கு கிரேக்க மொழியில அகாபே என்ற பொருள் வார்த்தை. அகாபே அப்படின்னா தேவ அன்பு, தேவனை போல நேசிக்கிற அன்பு, சுயநலமற்ற பரிசுத்தமான பரிபூர்ணமான அன்பு. இது மனுஷன் மத்தியில் இருக்கிற மாமூல் அன்பு அல்ல. ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இருக்கிற அன்பை போன்றதல்ல. சிநேகிதருடைய அன்பை போன்றதல்ல. இந்த அன்பு தேவ அன்பு, சுயநலமற்ற. அதுல சுயநலம் ஒரு துளி கூட இருக்காது. சுயநலமற்ற தூய்மையான பரிபூரணமான அன்பு தான் தேவ அன்பு. அந்த அன்பை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அகாபேவாகவே இருக்கிறார். ஸோ இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களில் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. நத்திங் 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 நத்திங். வித்தவுட் லவ் ஆல் நத்திங். அன்பு இல்லாம போனால் நீ எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தாலும் அதில் அன்பு இல்லைன்னா அது நத்திங், அது ஒண்ணுமே கிடையாது. இங்க பவுல் 5 முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. ஒன்று அந்நிய பாஷை, இன்னொன்று தீர்க்க தரிசனம், மற்றொன்று ஞானம் அறிவு, அடுத்து விசுவாசம், அடுத்து தியாகம். 5 முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. இந்த 5ல ஒன்று இல்லைன்னா 5ல 1 போனா எவ்வளோ? அது உன் கணக்கு, அது நம்ம கணக்கு, அது உலகத்தாருடைய கணக்கு. 5ல 1 போனா 4 5ல 1 போனா இந்த கணக்கு, 5ல 1 போனா 0. இது அகாப்பே கணக்கு, இது அன்பு கணக்கு. அந்த மரம் பசுமையான இலைகளால் நிரம்பி கிடக்குது. இயேசு போய் பார்க்கிறாரு, பழம் இல்லை, பழம் இல்லை, சபிக்கிறார். அப்படியே சபிச்சிடுறாரு. அந்த மரத்தை சபிச்சிடுறாரு. ஸோ அன்பு இல்லாத வரங்கள், அன்பு இல்லாத பக்தி, அன்பு இல்லாத விசுவாசம், அது வெறும் இலைகளால் நிறைந்திருக்கிற அத்தி மரத்தை போன்றது. இயேசு அதை சபித்தார். அன்பு இல்லாத எந்த நல்ல காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை அவர் புறக்கணிப்பார். இதைத்தான் அவர் சொல்றாரு. எபேசு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்களில் எபேசு சபைக்கு எழுதுறாரு அவரு. எபேசு சபையில எபேசு சபை நல்ல உயர்தரமான சபை. எபேசு சபை உயர்தரமான சபை. அந்த சபை கடவுளுக்காக இயேசுவுக்காக ஊழியம் பண்ணுது. அந்த சபை இயேசுவுக்காக தியாகம் பண்ணுது. அந்த சபை மக்கள் விசுவாசத்தில் ஸ்டடியாக இருக்கிறாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அசர மாட்டாங்க, அவங்க ஸ்டடியாக இருக்கிறாங்க. அந்த சபை பிரின்சிபல்ஸ், சித்தாந்தங்களில் அந்த சபை நல்ல பாண்டித்யம் பெற்ற சபை. யாரும் அவங்களை ஏமாற்ற முடியாது, பிரித்து மேஞ்சிடுவாங்க அப்படியே. அந்த அளவுக்கு அந்த சபை தேவனுடைய காரியங்களில் ஊறி கிடக்கிற ஒரு சபை. ஸோ மேலும் அந்த சபைக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் அப்புறம் அன்பின் சீடனாகிய யோவானும் அந்த சபைக்கு தான் ஊழியம் பண்ணாங்க. மாபெரும் ஊழியக்காரர்கள் ஊழியம் பண்ண ஒரு சபை எபேசு சபை. ஸோ மேலோட்டமாக பார்த்தா அந்த சபையில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும்.
அந்த சபை ஒரு ஆரோக்கியமான சபை மாதிரி தெரியும். அதுக்கு தலை நல்லா இருக்குது, இந்த சபைக்கு கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது. ஆனா ஆனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கு. வெளிப்படையா தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோய் இருக்குது. என்ன அது? ஹார்ட் ப்ராப்ளம். தலை அறிவு நல்லா இருக்குது, கை நல்லா வேலை செய்யுது, ஆண்டவருக்காகவே நல்லா வேலை செய்யுது, காலு கர்த்தருக்காக நிற்குது அப்படியே. ஆனா பெரிய ப்ராப்ளம் சபைக்கு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம். என்னது? இதய நோய். இமிடியேட்டா சிகிச்சை தேவை. இதய நோய்க்கு இமிடியேட் சிகிச்சை தேவை. இல்லைன்னா அந்த சபை சித்திரம். அன்பில்லாத மனுஷன், இமிடியேட்டா அந்த மனுஷனுக்கு சிகிச்சை தேவை. இல்லைன்னா அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கை சித்திரம். அதான் இயேசு சொல்றாரு, அந்த வசனம் படிங்க. அதுல ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மீது எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதில் இருந்த அந்த அன்பு இப்ப இல்லை. அப்ப இருந்த அந்த அனல் இப்ப இல்லை. நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்டில் இருந்த அந்த அனல் இப்ப இல்லை. அப்படியே குறைஞ்சு போய் ஜில்லுன்னு ஆகி போச்சு. ஆறி போன காப்பிய யாரும் குடிக்க மாட்டாங்க, இயேசுவும் குடிக்க மாட்டாங்க. சூடேத்து, சூடு பண்ணு. ஆமென். அனல் ஏத்து. ஆறி போன காப்பிய யாரும் குடிக்க மாட்டாங்க பிரதர், யாரும் குடிக்க மாட்டாங்க. சோ இயேசு சொல்றாரு, அது ஒரு பெரிய தப்பா? ஏமோ பெரிய தப்பு இல்ல அது. அது ஹார்ட் ப்ராப்ளம். உயிரா போயிடும். அது உயிரா போயிடும். இமிடியேட்டா சிகிச்சை தேவை. அவர் சொல்றாரு பாருங்க 5வது வசனத்துல, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதையின்றி நீக்கி விடுவேன். தூக்கிடும். அவ்வளவுதான். நீ வேணாம் எனக்கு என்றாரு அவரு. நீ எனக்கு தேவையே இல்லை, வேஸ்ட் ஃபெல்லோ. நீ எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம். ஈஸ் போன பல்பை, எரியாத பல்பு தூக்கி எறியப்படும். அவ்வளவுதானே. எரியாத விளக்கு தூக்கி எறியப்படும். அன்பில்லாத சபை, அன்பில்லாத மனுஷன், அன்பில்லாத குடும்பத்தை தேவன் புறக்கணிப்பார். சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும்னா இதயத்தினுடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்கிறது. வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும்னா அன்பை பொறுத்து இருக்கிறது. ஆமென். அன்பை பொறுத்து இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு, the heart of every problem is a problem in the heart tunnel. The heart of every problem is a problem in the heart. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனையினுடைய இதயம் எதுவென்றால் இதயத்தில் உள்ள பிரச்சனை தான். புரியுதா பிரதர்? உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இதயத்தை போன்றது எது என்றால் இதயத்தில் உள்ள பிரச்சனை தான். அன்பு இல்லை, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன? அன்பு இல்லாமல் போனதுதான். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? அன்பு இல்லாமல் போதுதான். சபைகளுக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் என்ன? அன்பு இல்லாமல் போனதினால். தேசங்களுக்கு, ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, விரோதங்களுக்கு, பகைகளுக்கு, யுத்தங்களுக்கு காரணம் என்ன? அன்பு இல்லாமல் போவதுதான். இன்னொருத்தர் சொன்னாரு, love is the circulatory system of the body of Christ. இயேசுவின் சரீரமாகிய சபைக்கு இரத்த சுழற்சி மண்டலம் போன்றது அன்பு என்றார். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ரத்தத்தை கொண்டு வர ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது. அது ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுங்க, மொத்த பார்ட்டும் ஸ்டாப் ஆயிடும். கிட்னி, ஹார்ட், லிவரு, அப்புறம் லங்ஸ் எல்லாமும் சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு ரத்த ஓட்டம் சரியா போயின்னு இருக்கணும். ரத்த ஓட்டம் சரியா போகலன்னா அவங்களுடைய செயல்பாடு குறைஞ்சு போகும். இறுதியில் உயிரே போற அளவுக்கு பிரச்சனை வந்துடும்.
கர்த்தருக்காக என்ன செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நாம் அதை ஏன் செய்யணும். நல்லது செய்யறது முக்கியம், அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அதை நாம ஏன் செஞ்சோம். பேருக்காக செய்யறோமா, இல்ல பணத்துக்காக செய்யறோமா, இல்ல அன்புக்காக செய்யறோமா? பேருக்காகவா, புகழுக்காகவா, பணத்துக்காகவா, அன்புக்காகவா? டிஎல் மூடி என்ற தேவ மனுஷன் சொன்னாரு, அன்பினால் ஊந்தப்படாத காரியம் அது எவ்வளவு பெரிதென்றாலும் தேவன் அதை அருவருப்பார். அன்பினால ஊந்தப்படாத காரியம் அது எவ்வளவு பெரிதிருந்தாலும் தேவன் அதை அருவருப்பார். ஆனால் அன்பினாலே செயல்படும் சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் பேரானந்தம் கொள்வார். மதர் தெரசா சொன்னாங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய பஞ்சம் என்பது சாப்பாட்டுக்கான பஞ்சம் அல்ல, அன்பு, பாசம், நேசம் அதற்கான பஞ்சம் தான். இந்த உலகத்துல பசியினால வாடுவர்களை காட்டிலும் அன்புக்காக என்கிற மக்கள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க மதர் தெரசா. ஸோ அன்பு தனிந்து போனால் வாழ்க்கையே அரங்கிட்டு போகும். வாழ்க்கையே போச்சு, அன்பு போச்சு, வாழ்க்கையே போச்சு. ஆகவே அன்புள்ளவர்களா இருப்போம். சார், ஏன் இந்த அன்பு தனிந்து போச்சு? அநேகருடைய அன்பு ஏன் தனிந்து போகுது? அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தனிந்து போகுது. அக்கிரமம் என்றால் என்ன? கிரமம் இல்லாத நிலை. அப்படின்னா தேவன் கொடுத்த ஒரு ஆர்டரை விட்டு வாழ்க்கை டிஸ்ஆர்டரா போயிடுங்குது. ஒரு ஆர்டர்ல போல, ஆர்டர்னா தெய்வ சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை போல வாழ்க்கை தவறி போச்சு. ஆர்டர் போச்சு, கிரமம் போயிடுச்சு, டிசிப்ளைன் போயிடுச்சு. பாவம் பெருக 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 அன்பு தணிந்து போகிறது. சரி, பாவம் பெருகுவதற்கு காரணம் என்ன? பூமியில பாவம் பெருகுவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒன்று, பாவத்தின் மூலம். எது அது? சுயநலம். பாவத்தினுடைய ஆணிவேர் எது? சுயம். நான், என்னுடையது, என்னுடைய இஷ்டம். நான், என்னுடையது, ஏன் இஷ்டம். இந்த சுயம்தான் எல்லா பாவத்திற்கும் காரணம். அன்புக்கு எதிர்ப்பதம் பகை அல்ல, அன்புக்கு எதிர்ப்பதும் விரோதம் அல்ல, அன்புக்கு எதிர்ப்பதும் சுயநலம். புரியுதா உங்களுக்கு? சுயம். பாவத்திற்கெல்லாம் ஆணிவேர் சுயம்தான். இந்த சுயநலம் கொண்ட மக்களுடைய அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்குள்ள வசனங்களில் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரப்போகுது. என்ன அந்த கொடிய காலம்? மனுஷர்கள் தற்பிரியராய் சுயநலம் கொண்டவர்களா இருப்பாங்க. சுயநலம். ஏன் நானு, என் இஷ்டம், அவ்வளவுதான், எனக்கு இது இஷ்டமா நான் செய்வேன். இதனால நீ எவ்வளவு பாதிக்கப்படுற, இதனால உனக்கு எவ்வளவு கஷ்டம், இதனால என் குடும்பத்துக்கு என்ன நஷ்டம், என் கர்த்தருக்கு எவ்வளவு இதனால அவமானம், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு எது இஷ்டம் போய் நிரப்பினது. இந்த சுயநலம் தான் எல்லா பாவத்திற்கும் காரணம், அன்பு தனிந்து போவதற்கும் காரணம். இங்க 18 கெட்ட குணங்களை பட்டியலிடுறாரு பவுல். 18 கெட்ட குணங்களை. இந்த 18 கெட்ட குணங்களுக்கு மூல காரணம் என்னன்னா, தற்பிரியராயும் தன்னை பிரியப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதனால என்னுடைய செயல்பாட்டினால எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, என் மனைவி என்ன கஷ்டப்படுது, என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, என்னுடைய செயல்பாட்டினால என் சபை எவ்வளவு கஷ்டப்படுது, தேவன் எவ்வளவு அவமானப்படுறாரு, இதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது.
எனக்கு எது பிரியமோ அதை நான் செய்வேன், எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். இந்த சுயநலம்தான் அன்பு தனிந்து போக காரணம். ஸோ அதனாலதான் நீங்க நம்ம பார்க்குற உலகத்துல இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது, இந்த யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. கல்ல உறவுகள் பெருகி போச்சு. பிளான் பண்ணி மனைவியை புருஷனை கொலை பண்ணிடுறான். பிளான் பண்ணி புருஷனே மனைவியை கொலை பண்ணிக்கிறாங்க. பொண்ணு தன்னுடைய லவ்வை ஏற்றுக்கலன்னா கொலை பண்ணிடுறான். ஏன்னா அடுத்த பத்தி கவலை இல்லை அவனுக்கு, நான் நல்லா இருக்கணும், எனக்கு பிடிச்சது நடக்கணும், அவ்வளவுதான். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை பண்ணிடுறாங்க. கொலைகளும் பிரச்சனைகளும் விரோதங்களும் பகைகளும் பெருகி போய் கிடக்குது. என்ன எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் வெட்டி தள்ளு, அவங்கள வெட்டி சாச்சிடும். மன ரீதியா உடல் ரீதியா அவங்கள கொலை பண்றத இன்னைக்கு நிறைய நாம் பார்க்கிறோம். ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு தணிஞ்சு போகுது. அன்பு ஏன் தணிஞ்சு போகுது? சுயநலம் பெருகி போச்சு. எனக்கு என் கௌரவம், என் பிரியம், என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதுதான் உறவுகளை கெடுக்குது, குடும்பங்களில் பிரச்சனை உருவாக்குது, தேசங்களில் பிரச்சனை உருவாக்குது. என் தேசம் நல்லா இருக்கணும், அதுக்காக அடுத்த தேசத்தை என்ன வேணா பண்ணு, எத்தனை பேரான கொலை பண்ணு, அதை பத்தி கவலை இல்லை. தற்பிரியர். சோ அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கார் நமக்கு, அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தானே? உன் தேவனாகிய கர்த்தரில் முழுமையாக அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அதுக்கப்புறம் உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பா. உன் பிறனையும் நேசி. பிறனா யாரு? ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ணாத. உன் கணவன், உன் மனைவி, உன் மாமியார், மருமக, உங்க அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, உன் பிறனை நேசி. ஆனா நம்மை அதிகமாக நேசிக்கிறோம், தேவனையும் பிறரையும் நேசிக்க தவறி விடுவோம். பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்துல 3 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று தேவன் கடவுள், மற்றொன்று மனிதர்கள், மூன்றாவது பொருட்கள். இந்த 3 நாள் இந்த பிரபஞ்சம் நிறைந்து கிடக்குது. தேவன், மனிதர்கள், பொருட்கள். நாமோ தேவனை ஆராதிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கைக்கான தேவன் நியமித்த சரியான சூத்திரம், ஃபார்முலா. பட் எப்போ மனுஷன் தன்னைத்தானே ஆராதிக்க ஆரம்பிச்சுக்கிறானோ, தனக்கு எது பிடிக்கும் அதை மட்டுமே செய்வேன்னு சொல்லி சுயநலமா யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ அந்த ஃபார்முலாவே கெடுது. அவன் என்ன பண்றான்? தேவனை புறக்கணிக்கிறான். பொருட்களை, அப்படின்னா பணத்தை, பதவியை, அதிகாரத்தை நேசிக்கிறான். மனுஷங்களை பயன்படுத்துகிறான். தான் நல்லா வாயத்துக்கு மனுஷங்களை பயன்படுத்துகிறான். இது கெட்ட வாழ்க்கைக்கான ஃபார்முலா, அசிங்கமான வாழ்க்கைக்கான ஃபார்முலா. தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்கான ஃபார்முலா என்ன? தேவனை ஆராதிக்க வேண்டும், அன்பு செய்ய, தேவனை ஆராதிக்க வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை, பணத்தை, பொருட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷன் என்ன பண்றாங்க? இப்ப தேவனை புறக்கணிக்கிறார்கள், பொருட்களை நேசிக்கிறார்கள். பொருட்களை, பணம், ஆஸ்தி, நகை, நட்டு, இதை நேசிக்கிறாங்க. இதுக்காக மக்களை, உறவுகளை பயன்படுத்துகிறார். ஐயோ, அசிங்கமான ஒரு வாழ்க்கைக்கான ஃபார்முலா. பிரியமானவர்களே, சுயம் அதுவும் ஒரு அக்கினி, அன்பு அதுவும் ஒரு அக்கினி தான். அன்பு எப்படி அக்கினி போன்றதோ அதே போல சுயம் கூட அக்கினி போன்றதுதான். ஆனால் சுயம் கொல்லும், அன்பு வாழ்வுதல்.
சுயம் கொல்லும், உன் வாழ்க்கையை கொன்றுடும், உன் வாழ்க்கையை கொண்டு போற்றும் சுயம். ஆனால் அன்பு உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்த எல்லாரையும் வாழ வைக்கும். அன்பு ஜீவன் தரும், சுயம் கொலை செஞ்சிடும், உன் வாழ்க்கையை கொலை செஞ்சிடும். அன்பு இந்த இந்த சுயமும் அன்பும் இது ரெண்டுமே எதையெல்லாம் டச் பண்ணுதோ அது எல்லாத்தையும் பாதிக்கும். ஆனால் சுயத்தினுடைய பாதிப்பு அழிவா இருக்கும், அன்பினுடைய பாதிப்போ ஆக்கப்பூர்வமானதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் சொன்னாரு 1 கொரிந்தியர் 14:1 பவுல், அன்பை நாடுங்கள் முடிச்சாரு. அன்பை நாடுங்கள். தெலுங்குல அருமையா இருக்கும், பிரேமனும் வெண்பாடு, அன்பு பின்னால ஓடுங்க. ஓ, அன்பு பின்னால ஓடு, அன்பை நாடு. ரோமர் 13:10 சொல்லுது, அன்புள்ள மனிதன் யாருக்கும் தீமை செய்ய மாட்டான், அவனால யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது, யாருக்கும் அன்பு தீமை செய்யாது, அன்பு தீமை செய்யாது. அதனாலதான் எல்லா நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சட்டங்களும் அன்பு என்ற ஒரு சட்டத்துக்குள்ளே அடங்கி கிடக்கிறது என்றார். 613 சட்டங்களை கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர். எல்லாம் எதுக்கு? மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாது, அவ்வளவுதான். ஒரே கான்செப்ட் என்னது? மற்றவங்களுக்கு தீங்கு. உன்னால யாருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, உன்னால யாருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆதாம் பாவம் செஞ்சான், காயினும் பாவம் செஞ்சான். ஆதாம் பாவம் செஞ்சப்போ கர்த்தர் ஆதாம சபிக்கல, காயின் பாவம் பண்ணப்ப காயினை சபிச்ச. ஏன்னா காயினுடைய பாவம் அடுத்தவங்களை பாதிச்சது, ஆதாமுடைய பாவம் கர்த்தரை மட்டுமே பாதிச்சது. நம்முடைய பாவம் கர்த்தரையும் மனுஷரையும் பாதிச்சதுன்னா நீ சபிக்கப்படுவார். ஸோ இந்த 613 சட்ட திட்டங்களுடைய ஒரே ஒரு கருப்பொருள் என்னன்னா, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாது. ஸோ அந்த 613 சட்டங்கள் எதற்குள்ள போயிடுது? அன்புக்குள்ள போயிடுது. அன்பு என்ற ஒன்று இருந்தா போதும், நீ நியாயப்பிரமாணம் மொத்தத்தை நிறைவேற்றின மாதிரி. ஏன்னா அன்பு யாருக்கும் தீமையே செய்யாது, நல்லதை மட்டும்தான் அது பண்ணும். கொலோசியர் 3:14 பவுல் சொல்றார், படிங்க, இவை எல்லாவற்றுக்கும் மேலும் எங்க தூக்கி மேல அன்பு அவரு. எப்பா எம்மா ஐயா சாமி கேளுங்க, இவை எல்லாவற்றை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன எல்லா நல்ல குணத்தை பார்க்கிறோம், நற்கிரிகளின் பூரண கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பு இருந்தா அதுல எல்லா நல்ல குணங்களும் இருக்குமப்பா. இந்த அன்புன்னு ஒன்று இருந்தா அதுல எல்லா நல்ல குணங்களும் இருக்கும். என்ன நல்ல குணங்கள் என்பதை 1 கொரிந்தியர் 13 பவுல் போட்டு விளக்குறார். எழுதியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நற்குணங்களின் மகாராஜா அன்பு. நல்ல குணங்களின் மகாராஜா அன்பு. கெட்ட குணங்களின் மகாராஜா சுயம். நற்குணங்களின் பேரரசன் அன்பு. அன்பை நாடுங்கள், அதுதான் எல்லாம், அதானே எல்லாம். அன்பை நாடுங்கள். ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆண்டவரே, எனக்கு இந்த அகாப்பே அன்பை இதயத்தில் ஊற்று. இயேசு பிதாவே, நீரும் இயேசுவும் என்னை எப்படி நேசிச்சீங்களோ அதே போல நான் உம்மையும் பிறரையும் நேசிக்கிற அந்த தூய்மையான அன்பை என் இதயத்தில் ஊற்று. அந்த அன்பு வந்துச்சுன்னா எல்லாரையும் நேசிப்பீங்க. பெத்த பிள்ளையை நேசிக்கிற மாதிரி, பெத்த மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை கூட நேசிப்பாங்க. இந்த அகாப்பை இருந்துச்சு. பெத்த தாயை நேசிக்கிற மாதிரி மாமியாரை கூட நேசிப்பாங்க. அந்த அகாப்பை இருந்துச்சு. யாரையெல்லாம் நேசிக்க முடியாத இந்த உலகம் சொல்லுதோ அவங்க எல்லாரையும் ஈஸியா நேசிக்க வைக்கும் இந்த தேவ அன்பு. யாரெல்லாம் உனக்கு தீங்கு செய்தாங்களோ அவங்க எல்லாரையும் நேசிக்க வைக்கும் இந்த தேவ அன்பு. ஆமென். அதனால இயேசு சொன்னாரு, உன் சத்துருக்களை சிநேகி, நேசி.
அவர் சொன்னார் ஐயா, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? நான் படுற பாடு, எனக்கு வர்ற கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அவரை போல அவமானப்பட்டவங்க, அவரை போல அசிங்கப்பட்டவங்க, அவரை போல பகை அனுபவிச்சவங்க யாருமே கிடையாது. இது வரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. ஆனா இயேசு அவர்களையும் நேசித்தார். தெரியாம பண்றாங்கப்பா, தெரியாம பண்றாங்கப்பா, அவனை மன்னிச்சிடுங்கப்பா. என்ன பிரதர், என்ன பிரதர், அந்த இயேசுவை கும்பிட்டுக்குன்னு என்னால் இவனால நேசிக்க முடியாதுன்னு சொல்றியே, என்ன நியாயம் அது? என்ன நியாயம் அது? அன்பு போச்சு, உயிரே போச்சு, வாழ்க்கைக்கான உயிரே போச்சு. அன்பு இல்லை, நீ யார் மீதாவது பகையோடு வெறுப்போடு இருந்தன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையை புறக்கணிப்பார். யாரையும் இருக்காதீங்க, எல்லாரையும் நேசிங்க. ஏன்? ஏன்னா இயேசு உங்களை நேசிச்சாரு, உன்னை போய் நேசிச்சாரு பாரு அவரு. நீ இப்படிப்பட்ட ஆளு, உன் கதை என்ன, உன் ரகசியங்கள் என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவனை நேசிக்கிறார். அதனால எல்லாரையும் நேசி. ஆமென். எல்லாரையும் நேசி பிரதர். இந்த வருஷம் அன்பை வளர்ப்போம் பிரதர். நீங்க நினைக்கிற அன்பல்ல, இன்னும் அன்புல நம்ம வளரணும். அன்புல வசனம் சொல்லுது, அன்பிலும் விசுவாசத்திலும் பெருகுங்கள், அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் பெருகுங்கள் சொல்லி வசனம் சொல்லுது. அதில் பெருகுவோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் யாரையும் வெறுக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரு. நானும் ஒவ்வொரு நாளும் வாரத்திற்கு ஒரு முறையாவது அன்பை கேட்பேன். ஏன்னா நான் சபையில் அதிகமான மன உளைச்சலுக்கு அடைவேன். சில பேர் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, சில பேர் சரியாக ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவர் கேட்பேன், ஆண்டவரே இவர்களையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரு. அவன் மேலே கோபம் கொள்ளக்கூடாது, இவர்களையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரு. ஜெபம் பண்ணுங்க, அந்த அன்பினால் நிரப்பப்படுங்க. அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஜெபம் பண்ணுங்க.